ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜி சந்தோஷ் தான் பேசிகிட்டு இருக்கேன் காத்து வாக்கில் நிகழ்ச்சியில். இன்றைக்கி நம்மளோட பேசுறதுக்காக ஒரு ஸ்கேட்டிங் பிளேயர் இல்லைங்க, ஒரு சிலம்பம் பிளேயர் இல்லைங்க, நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சிறுவரை கூட தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம் ஆதிஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். எத்தனாவது படிக்கிறீங்க முதல்ல அதை சொல்லுங்க. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், ஸ்டான்ஃபோர்ட் பார்க் 85 ஸ்கூல்ல. சூப்பர். உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும்? நீங்கள் எதெல்லாம் சாதிச்சிருக்கீங்க? அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்கேட்டிங்ல வந்து ஸ்டேட் லெவல், ஹாக்கி லெவல் போயிருக்கேன், டிஸ்ட்ரிக்ட் லெவல் மெடல் ஜெயிச்சிருக்கேன், ஊஷூல டிஸ்ட்ரிக்ட் லெவல் கப்பு ஜெயிச்சிருக்கேன். ஓப்பா, எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது ஸ்கேட்டிங்கா இல்லை சிலம்பமா? உங்களுக்கு சிலம்பமும் தெரியும் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஸ்கேட்டிங் தான் பிடிக்கும். ஸ்கேட்டிங் தான் பிடிக்கும். ஓகேங்க. ஸ்கேட்டிங் வந்துட்டு நீங்கள் எத்தனை வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓ, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வா. சூப்பர். நீங்கள் இப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து 3 வருஷம் ஸ்கேட்டிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. சூப்பர். இன்னும் நிறைய பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. இது ஹலோ எஃப்எம் 91.5. நம்மளோட ஆதிஷ் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜி சந்தோஷ் தாங்க பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு காத்து வாக்கில் நம்மளோட இது நம்மால ஆதிஷ் தான் பேசிகிட்டு இருக்காரு. நிறையா பேசலாம். பல வித்தைகளை கையில் வச்சிருக்கியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பன்முகத்தன்மை படைச்ச ஒரு சின்ன குழந்தை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அவருக்கு ஸ்கேட்டிங் தான் ரொம்ப பிடிக்குமா? அவருக்கு எப்படி அதெல்லாம் தெரிஞ்சுன்னு வாங்க கேட்கலாம். ஸ்கேட்டிங்னா என்னன்னு உங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது? நான் ஸ்கேட்டிங் மாஸ்டர் தமிழ் செல்வன். ஓ சூப்பர். இந்த ஸ்கேட்டிங் பண்ணும்போது கீழே விழுறதை பார்த்தெல்லாம் உங்களுக்கு பயம் இல்லையா? நான் கீழே விழ மாட்டேன். ஆல்மோஸ்ட் நான் சீனியர்ஸை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். ஓ, சீனியர்ஸை பார்த்து கற்றுக்கிட்டதுனால நான் எப்பவுமே கீழே விழுந்தது கிடையாது, ஸோ அதனால் எனக்கு பயமே கிடையாது அப்படின்றீங்க. சூப்பர். உங்களோட ஏம் என்ன ஆதிஷ்? நான் பெரிய ஐஏஎஸ். சூப்பர் ஆதிஷ், நீங்கள் வேற லெவலில் பேசுனீங்க. உங்களுடைய கனவு வருங்காலத்தில் நிறைவேற வாழ்த்துக்கள். இன்னும் பல பல வெற்றிகள் அடைஞ்சு நீங்கள் வேற லெவலில் போகணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசையாகவும் கனவாகவும் இருக்குது. பேசுனதுக்கு மிக்க நன்றி ஆதிஷ். சூப்பரா பேசுனீங்க. சின்ன குழந்தைங்களுக்கு பன்முக தன்மைகள் இருக்கிறதோட பெரிய கனவுகளும் இருக்கு. அதை அடைய வைக்கிறதுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒன்னா சேர்ந்து போராடுறதே அதுக்காகத்தான், வேற எதுக்கு? அதுக்கு நாமளும் உறுதுணையா இருப்போம். ஆனா சின்ன வயசுல ஆசைப்படுற எல்லாமே பெரியவனானோமே நடந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கும். முயற்சி பண்ணா நடக்காது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா கருத்து கேட்கலாம். ஹலோ எஃப்எம் 91.5 தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.